எருசலேமில் இருந்த பரிசுத்த தேவாலயம் ஜெப வீடாக இருப்பதற்கு பதிலாக ஒரு வியாபார சந்தையாக மாறியிருந்தது. தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களையும் 16, 17, 18, 19 காசுக்காரர் உட்கார்ந்திருப்பதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காருடைய காசுகளை குத்தி அலகைகளை கவிழ்த்து இது ஜெபத்திற்கான இடம், வியாபாரத்தின் இடமல்ல. இங்கிருந்து செல்லுங்கள். கூப்பிடுங்கள், சீக்கிரம் விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக் கொண்டு போங்கள். என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்களே. அவன் என் மிருகங்களை துரத்த வருகிறான். நிறுத்துங்கள், அவனை நிறுத்துங்கள். இது ஜெபத்திற்கான இடம், வியாபாரத்தின் இடமல்ல. என் பிதாவின் வீட்டை வணிகமிடும் இடமாக ஆக்காதீர்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ? அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. அவரும் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார்.